என்னுடைய 16 வயதில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய 16 வயதுக்குள்ள நான் பட்ட கஷ்டங்கள், என் குடும்ப சூழ்நிலை, எந்த மாதிரி சூழ்நிலை வழியாக கடந்து வந்தேன் அப்படின்னா, நான் அப்படி இல்லைங்க. எனக்கு ஆண்டவர் மேல அளவற்ற அன்பு வச்சு, இந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் தெரிஞ்சது பாருங்க. அவருக்காக எதையாவது செய்யணும், எதையாவது செய்யணும், எதையாவது செய்யணும், எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும், கூடுற வேலையை ஆண்டவருக்காக செய்வேன். ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை இது, இந்த வேலையை நான் உண்மையும் உத்தமமா செய்வேன். முறையிடுகிறவர்களும் அப்புறம் சொல்றாரு, அவங்க கர்த்தருடைய விருப்பத்தின்படி நடக்காம தங்களுடைய இச்சையின்படி நடக்கிறாங்களாம். எப்படி நடக்கிறாங்க? தங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செய்யறாங்க. கர்த்தருக்கு என்ன பிடிச்சுன்னு கேட்க மாட்டாங்க. தனக்கு என்ன பிடிச்சிருக்குது சொல்லுங்க. வழுவாமல் இருக்க வேண்டும், மகிமையுள்ள சன்னிதானத்துக்கு முடி நிற்க வேண்டும், மிகுந்த மகிழ்ச்சியோடு நிற்க வேண்டும், மாசற்றவர்களாய் நிற்க வேண்டும். அப்படி நிறுத்துகிற தேவனுக்கு முன்பாக நீங்க வாழ வேண்டும். தேவனுக்குள்ள உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த விசேஷமான இந்த காலை ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருகை என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். கைகளை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட எந்த தேவனுடைய வசனத்தை குறித்து, எதை குறித்து நான் இந்த திருச்சபையில் பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு வேத பகுதியை எனக்கு காண்பித்து கொடுத்தார். வேதத்திலேயே மிகவும் சிறிய ஒரு புஸ்தகம் என்று சொன்னால் எந்த புஸ்தகம்? யாராவது சொல்ல முடியுமா? வேதத்திலேயே மிகவும் சிறிய புஸ்தகம் எது? பெரிய புஸ்தகம் எது? அதிக அதிகாரங்களை உடைய புஸ்தகம் எது? சங்கீதம். குறைவான அதிகாரங்களுடைய புஸ்தகம் எது? யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? யூதா எழுதின நிருபம். ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, வேற அதிகாரமே கிடையாது. யூதா ஒரு அருமையான ஒரு பதிவை தேவ ஜனங்களுக்கு என்று கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்களை போதிக்கிறார். ஒரு தேவனுடைய சபையில் இருக்கக்கூடிய ஜனங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சத்தியத்தை பின்பற்ற வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், எப்படிப்பட்ட சத்தியத்தை பின்பற்ற வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, எப்படி நீங்க வாழ வேண்டும் என்கிற காரியத்தை இந்த யூதா எழுதின நிருபத்தில் நமக்கு கொடுக்கிறார். நான் இந்த யூதா எழுதின நிருபத்தை முழுவதுமாக வாசித்த பொழுது என்னை மிகவும் தொட்ட சில வேத வசனங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் குறிப்பாக யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் 21வது வசனத்திலிருந்து படிக்கலாம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். யூதா தன்னுடைய திருச்சபைக்கு, திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, திருச்சபையில் உள்ள மக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி இங்க ஒரு அருமையான ஆலோசனையை கொடுக்கிறார். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள், அன்பிலே காத்து கொள்ளுங்கள். முதல்ல அவர் சொல்ற காரியம், அன்புல காத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அன்பை காத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். தேவன் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை காத்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருமே கடவுள் மேல அன்பு வச்சிருக்கிறோம். அன்பு வைப்பதற்கு காரணம் அப்படின்னு கேட்டா எதையுமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு காரணத்தை நீங்க சொல்வீங்கன்னு சொன்னா அது அன்பே கிடையாது.
அதனால தான் சொல்கிறாங்க, காதலுக்கு என்ன இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, கண் இல்லை அப்படின்றாங்க. யார் மேலே யாருக்கு அன்பு வரும்னு தெரியல அப்படின்றாங்க. கருப்பாக இருக்கிற ஆள் கூட, சிகப்பாக இருக்கிற பெண் கூட, அல்லது சிகப்பாக இருக்கிற அழகாக இருக்கிற ஆண்கள் கூட, அழகாக இருக்கிற பெண்கள் கூட அழகில்லாதவர்களை நேசிப்பதை பார்க்கிறோம். எந்த ரீசன் கேளுங்க, என்ன காரணம்னு கேளுங்க, எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. இப்போ இங்கே யூதா நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. நீங்கள் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது ஆலோசனை என்ன சொல்றாருன்னா, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். முதல்ல காத்துக்கொள்ளுங்கள், இரண்டாவது காத்திருங்கள். இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். முதல்ல காத்து கொள்ள வேண்டும், இரண்டாவது காத்திருக்க வேண்டும். அன்பிலே காத்து கொள்வது, அன்பிலே நம்மை காத்து கொள்வது. ஆண்டவராகிய தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பிலே, அல்லது தேவன் மேல நாம வைத்திருக்கிற அன்பிலே நம்மை காத்து கொள்வது. அநேகர் அன்பை விட்டு போயிட்டாங்களான்னா போவதற்கான அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. அன்பாய் துவங்கின அநேகர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன அனுபவம் இருக்கிறது. ஆண்டவரை மறந்து போன அனுபவங்கள் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த யூதா இந்த இடத்துல, அந்த நிருபத்தில் தன்னுடைய மனதில் இருக்கிற அந்த ஆதங்கத்தை, வாஞ்சையை ஜனங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். இந்த திருச்சபை எப்படி இருக்கணும் என்பதற்கு அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. நீங்கள் அன்பிலே காத்து கொள்ளுங்கள். அப்போ அன்பிலே காத்து கொள்வது என்று சொன்னால் நிலைத்திருப்பது, நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ரட்சிக்கப்படுவது என்பது ஒரு மனுஷனுக்கு முடிவு கிடையாது. ரட்சிப்பு என்பது துவக்கம். அநேகர் நினைக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டுட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, ரட்சிப்பு என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று, பூமியில் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிற அனுபவம், சாபத்திலிருந்து மீட்கப்படுகிற அனுபவம், வியாதியிலிருந்து மீட்கப்படுகிற அனுபவம். இதோட ரட்சிப்பு முடிதானா? இல்லை, இதுக்கப்புறம் ஒரு ரட்சிப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டால், இந்த உலகத்திலிருந்தே மீட்கப்படுகிற அனுபவம். உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனோடு கூட இணைந்திருக்கிற அனுபவம். அதனால தான் ரட்சிக்கப்படுவது என்பது நடந்து முடிஞ்சிருச்சானா இல்லை, அது நடந்து கொண்டே இருக்கிறது. பூரண ரட்சிப்புக்கு நேராய் நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம். முழுமையான ரட்சிப்புக்கு நேராய் பயணித்து கொண்டே இருக்கிறோம். அதனால தான் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பு எதை குறிக்குது? பாவத்திலிருந்து மீட்பதை குறிக்கல. இந்த உலக வாழ்விலிருந்தே ஒரு மீட்பை கர்த்தர் கொடுத்து அவரோடு கூட இருக்கும்படி நம்மை அழைத்து செல்கிற அந்த ரட்சிப்பு. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரேன்னு சொன்னாரு. நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட 2024 ஆண்டுகள் கடந்து விட்டது. இப்போ அந்த கர்த்தருடைய வருகைக்காய் சபை காத்து கொண்டிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் எப்போ வருவார்னு சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த கர்த்தருடைய வருகை எப்பொழுது நடக்கும் அப்படின்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது எப்பொழுது வேண்டுமானால் நடக்கலாம். திருடன் வருகிற விதமாய் ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வருவாராம். எப்படி இந்த மின்னல் இங்கே தோன்றி அங்கே மறையுதோ, கிழக்க தோன்றி மேற்கு மறைகிறது போல கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குன்னா, மின்னல் எப்படி கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறைகிறதோ அதை போல கர்த்தருடைய வருகை இருக்குமா. ஒரு இமைப்பொழுது. பவுல் அழகாக சொல்றாரு, கர்த்தருடைய வருகையில் ஏற்கனவே மரித்தவங்க உயிரோடு கூட எழுந்திருப்பாங்களாம். உயிரோடு இருக்கிற நாம ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகி தேவனோடு கூட இணைவோம். நடுவானத்தில் தேவனோடு கூட இணைவோம். தேவன் பரலோகத்திலிருந்து நடுவானத்திற்கு தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட கடந்து வருவார். பாருங்க, அவர் அப்படி கடந்து வரும் பொழுது நாம் என்ன செய்வோமா, பூமியில் இருக்கிற நாம இங்கிருந்து கடந்து ஆண்டவரோடு கூட ஒன்று இணைகிற நாள். அதுதான் ஒரு பரிபூர்ணமான ரட்சிக்கப்படுற நாள்.
அந்த ரட்சிப்புக்கு தான் முடிவு புரிந்து நிலைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. முடிவுன்னு சொன்னாக்க கர்த்தருடைய வருகை. நீங்கள் இதே புஸ்தகத்தில் 15வது வசனத்தை படிப்பீங்கன்னு சொன்னால், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். எப்படி வராரு சொல்லுங்க? எப்படி வரப்போறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட, இதுவரைக்கும் மரித்த எல்லா பரிசுத்தவான்களையும் அழைத்து கொண்டு அவர் எதிரே கடந்து வருவாராம். நம்முடைய திருச்சபையில் கூட எத்தனையோ தேவ பிள்ளைங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அத்தனை பேர் எங்கே எப்பொழுது வருவாங்கன்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தில் வரும்பொழுது அவர்களும் இயேசுவோடு கூட வருவார்கள். எதுக்கு வரார் அவரு? எதுக்கு வரார் அப்படின்னா, 15ஆம் வசனத்தில் அழகாக சொல்லுது, தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு, அதாவது ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு வரப்போறாராம். நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக யாரை கண்டிக்க விரும்புகிறார் அப்படின்னா, தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள, பக்தி இல்லாத பாவிகள், அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்ப கர்த்தருடைய வருகை மட்டும், கர்த்தர் வருகிற அந்த நாள் வரையிலும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அன்பிலே உங்களை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மேல வைத்திருக்கிற அன்பை விட்டுறக்கூடாது, அல்லது கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பை நீங்க இழந்து விடக்கூடாது. ரெண்டையும் நீங்க பார்த்து கொள்ளணும். நீங்க கர்த்தர் மேல வைத்திருக்கிற அன்பையும் இழந்து விடக்கூடாது, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பையும் இழந்து விடக்கூடாது. சில பேர் மேல கர்த்தருடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களுடைய இருதயத்தை பார்த்து கேட்டால் தெரியும், நீங்க உண்மையாவே கர்த்தருடைய அன்பை பெற்றவர்களா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பிரியமான ஜனமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்துட்டு சொல்வாரா, இங்க இருக்கிற எல்லாரை விட இந்த சகோதரி தான் என்ன அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு சொல்லுவாரா? இங்க இருக்கிற எல்லாரை விட இந்த சகோதரன் அதிகமாக நேசிக்கிறான்னு சொல்லுவாரா? எதனால நேசிக்கிறோம்? இந்த நேசத்துக்கு எந்த காரணமும் கிடையாது. என்னை ஆசீர்வதித்தான் நேசிப்பேன் அப்படின்னா அது அன்பே கிடையாது. எனக்கு பணம் காசை கொடுத்தா நேசிப்பேன்னு சொன்னா அது அன்பே கிடையாது. எனக்கு சோகம் கொடுத்தா நேசிப்பேன்னு சொன்னா அது அன்பே கிடையாது. அது பிஸ்னஸ், வியாபாரம். நீங்க ஒன்ன கேட்குறீங்க, அவர் ஒன்று கொடுக்குறார், நீங்க திரும்ப ஒன்ன கொடுக்குறீங்க. அப்ப அன்புனா என்ன? எந்த பிரதிபலனையும் பார்க்காமல், எந்த லாபத்தையும் பார்க்காமல், அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், உயர்த்தினாலும் உயர்த்தாவிட்டாலும் அவரை நேசிப்பது. ஆமென். என்னுடைய 16 வயதில் நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். நான் ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய 16 வயதுக்குள்ளே நான் பட்ட கஷ்டங்கள், என் குடும்ப சூழ்நிலை. எந்த மாதிரி சூழ்நிலை வழியாக கடந்து வந்தேன் அப்படின்னா, பாருங்க, எங்கள் அப்பா கிட்டத்தட்ட ஒரு இருந்த நிலம் மன எல்லாத்தையும் விற்றுட்டு எங்கள் அம்மாவுக்கு ஜீவனாம்சம் கொடுத்து ஈவறுத்து, எனக்கு 1 வயதாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. எங்கள் அம்மா என்னை தூக்கிக்கிட்டு எங்கள் தாத்தா வீட்டில் வந்து வைத்து தான் 15 வயது வரைக்கும் வளர்த்தாங்க. ஒரு சில ஆண்டுகள் கழித்து எங்கள் அப்பா எல்லாத்தையும் விற்றுட்டு கடைசியாக திரும்ப எங்கள் அம்மா கிட்ட வந்தார். எங்கள் தாத்தா வீட்டில் யாருமே அவரை சேர்த்துக்கவே இல்லை. அவர் என்ன செய்வார், எங்கேயாவது ஒரு 4 வீடு தள்ளி ஒரு வீட்டில் உட்காந்துருப்பார். நான் அப்படியே ஸ்கூல் போகும்பொழுது என்னை கூப்பிடுவார். கூப்பிட்டு முத்தம் கொடுப்பார், சொல்லுவார், நான் தான் உங்கள் அப்பா அப்படிம்பார். உங்கள் தாத்தா சொல்கிறத கேட்காத அப்படிலாம் சொல்லுவார். மாமா சொல்கிறத கேட்காத அப்படி சொல்லுவார். வீட்டுக்கு வந்தால் எங்கள் தாத்தா, எங்கள் மாமா, எங்கள் அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, சரி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கிறான்ல, அவன் யார், அவன் உன்கிட்ட பேசுனா பேசாத, அவன் அப்பான்னு சொல்லுவான், நீ நம்பாத.
கையை பிடிச்சி இழுத்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடு அப்படிம்பாங்க. இந்த பக்கம் எங்கள் அப்பா பிடிச்சி கையை இழுக்கிறாரு, இந்த பக்கம் எங்கள் மாமா வந்து தாத்தாலாம் பேசாத அப்படிம்பாங்க. இதுக்கு நடுவில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் பாருங்கள், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். பிறகு எங்கள் தாத்தா வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. சரி, வந்ததுக்கப்புறமாவது திருந்தி வாழ்ந்தாரானா இல்லை. கிட்டத்தட்ட என்னுடைய 16 வயது வரைக்கும் சண்டை நடக்காத ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருந்திருக்குமா என்றால் அது கேள்விக்குறியான விஷயமா இருக்கும். சண்டை நடக்காத ஒரு நாள், நாங்கள் அழாத ஒரு நாள் இருந்திருக்குமா என்று யோசிச்சு பார்க்குறேன். நான் அழாத என்னைக்காவது ஒரு நாள் இருந்திருக்குமான்னு யோசிச்சு பார்க்குறேன். அனுதினமும் சண்டை, அனுதினமும் பிரச்சனை. டெய்லி சண்டை போடுவார், டெய்லி தண்ணி தான். சம்பாதிக்கிற காசெல்லாம் தண்ணியில் தான் செலவாகும். கண்ட மாதிரியான வாழ்க்கை. எங்கே அடிக்கிறோம், எப்படி அடிக்கிறோம்லாம் தெரியாமல் கண்ட மாதிரி அடிப்பது. அப்போது ஒரு பெரிய நிம்மதியே எனக்கு இல்லை. பாருங்கள், என்னோட 16 வயசு வரைக்கும் நிம்மதியே இல்லை. நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட முடியாத ஒரு சூழ்நிலை. நல்ல சாப்பாடு என்பதெல்லாம் ஒரு பெரிய கனவு என்ற அளவுக்கு வாழ்க்கை கடந்து போகுது. ஒரு வாடகை வீட்டில், என் மாமா வீட்டில் அனுப்பி விட்டாங்க வெளில. ஒரு வாடகை வீட்டில் போய் தங்கியிருந்தோம் பாருங்கள். அது ஒரு ஓட்டு வீடு, 2 ரூமு தான் இருக்கும். அதில் தான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷங்கள் எங்கள் வாழ்நாள் கழிந்து போனது பாருங்கள். நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. ஒரு வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்பொழுது மனசு ரொம்ப கவலையாக இருக்கும். வாடகை வீட்டிலேருந்து நீங்கள் போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஒரு வீட்டில் ஒரு 5-6 வருஷம் வாழ்ந்துட்டு அடுத்த வீட்டுக்கு போய் பாருங்கள், அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு மனசு ஒத்துக்காது. அது நான் சின்ன பிள்ளையாச்சா, எனக்கு அந்த வீட்டை விட்டு வர மனசே வராது. அது ஓட்டு வீடு தான், பெரிய அழகான வீடெல்லாம் கிடையாது. பாருங்க, டெய்லி பிரச்சனை நடக்கும் பொழுது, நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, என் வாழ்நாளில் ஒரு அற்புதமான சம்பவம் நடந்துச்சு. என் ஆண்டவர் இயேசுவை நான் அறிந்து கொள்வதற்காக என் நண்பன் ஒருத்தன் வந்து சொன்னான், ஏசப்பா கிட்ட வா, உன் வாழ்க்கை மாறும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னான். அவன் சொல்கிறத நம்பி முத சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். என் உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்ன மாதிரி சந்தோஷங்கிறத நான் ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணி, ஏன் நான் கடவுளை அந்தளவுக்கு பைத்தியகாரமாக நேசித்தேன், பைத்தியக்காரனை போல நான் ஆண்டவரை நேசிச்சிருக்கிறேன், எதனாலங்கிறத அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். என்னன்னா, இனம் புரியாத ஒரு அன்பு கடவுள் மேலே வந்துச்சு. இனம் புரியாத அன்பு. அவர் எனக்கு இது வரைக்கும் ட்ரெஸ்ஸு கொடுக்கல, ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு இருக்கிறேன். 11வது 12வது முழுவதுமே ஒரே சட்டை, ஒரே பேண்ட்டு, பின்பக்கமாக கிழிஞ்சிருக்கும். அதை நூல் போட்டு தச்சு அந்த பேண்ட்டை தான் போட்டுக்கிட்டு போவேன். நான் ஸ்கூலுக்கு அந்த 11வது போகிற அந்த சமயத்தில் தான் எங்கள் ஸ்கூல் என்ன செய்கிறாங்கன்னா, முதல் தடவையாக பேண்ட் ஷர்ட்டு போட்டு வரணுன்றாங்க. அதுக்கு முன்னாடிலாம் கால் சட்டை தான், 12வது வரைக்கும் கால் சட்டை தான். முதல் தடவையாக எல்லாரும் பேண்ட் ஷர்ட் போட்டு வரணுன்றாங்க. ரெண்டாவது தடவை என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே பேண்ட் உள்ள துணியை மேல் சட்டையை உள்ளே விட்டுக்கிட்டு இன் பண்ணிட்டு வரணுன்றாங்க. வரலன்னா அடிக்கிறாங்க. எப்படியோ ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு எங்கள் அப்பா எடுத்து கொடுத்துட்டாங்க. அடுத்த பேண்ட்டுக்கு வழி கிடையாது, அடுத்த ஷர்ட்டுக்கு வழி கிடையாது. அந்த ஒரே பேண்ட் ஒரே ஷர்ட்டை 2 வருஷம் பயன்படுத்துகிறேன். மேசட்டெல்லாம் சுருட்டிக்கிட்டு மேலே நிற்கும், பேண்ட்டு கீழே கிழிஞ்சி அதை தையல் தைச்சிருந்தாலும் அது பிதுங்கிக்கிட்டு வெள்ளை வெள்ளையாக ரவுண்டாக தெரியும். அது நான் படித்த ஸ்கூல் வந்து கோ எஜுகேஷன், பெண்களும் ஆண்களும் இருக்கிறதுனால ஒரே வெக்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். இன் பண்ண முடியாது, இன் பண்ணால் பின்னாடி தெரியும், எடுத்து விட்டா சட்டை சுருட்டிட்டு நடக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் முதலாக சபைக்கு போன பொழுது. எனக்கு இது வரைக்கும் ஒன்றுமே ஆண்டவர் செய்யலை. ஆனால் எனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அந்த இனம் புரியாத அன்பு அவர் மேலே வந்துச்சு. என்ன மாதிரி அன்பு நான் யோசிச்சு இன்றைக்கி பார்க்குறேன். எந்த மாதிரி அன்பு வந்துச்சுன்னா, இவ்வளவு நாளும் கடவுள் யாருன்னே தெரியாமல் அலைந்து இந்த கடவுள் நம்மளை காப்பாற்றுமா, இந்த கடவுள் காப்பாற்றுமா, இந்த கடவுள் நம்ம குடும்பத்தினுடைய கஷ்டத்தை மாற்றுமா, இந்த கடவுள் உண்மையான கடவுளான தேடி அலைஞ்சிட்டு இன்னைக்கு தான் முதல் தடவையா உலகத்தை படைத்த தேவனை, அன்புள்ள தேவனை, மெய்யான கடவுளை கண்டுபிடிச்சிட்டன்ற ஒரு பெரிய திருப்தி என் உள்ளத்தில். அந்த திருப்தி உள்ள வந்த பிறகு எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா,
இந்த தெய்வத்தை இந்த வயதுக்குள்ள கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதே, இந்த தெய்வத்துக்காக சாகிற வரைக்கும் வாழணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை 1999 எடுக்கிற. இந்த ஆண்டவருக்காக சாகிற வரைக்கும் வாழணும். ஏன்னா மெய்யான கடவுள் எதுனே தெரியாமல் அலைஞ்சி கல்லையும் மண்ணையும் அதையும் இதையும் வணங்கி, எங்கள் வீட்டில் இருக்க ஃபோட்டோவெல்லாம் வணங்கி, ஃபோட்டோவில் மாலையை போட்டு தீவார்த்தனை காட்டி எல்லாம் செஞ்சு கடைசியில் எங்கள் வாழ்க்கை நடுத்தெருவுக்கு வந்தது தான் மிச்சம். இப்போ தான் நான் பார்க்குறேன், ஏசப்பா எனக்கு ஏதாவது கொடுக்குறாரு, கொடுக்காம போகட்டும், என்னை ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வதிக்காமல் போகட்டும், மெய்யான கடவுள் இவர் தான்றதை நான் வாழ்நாளில் கண்டுபிடிச்சேன் பாருங்க. அதுதான் பெரிய சந்தோஷம் எனக்கு. சரியான இடத்துக்கு வர்றதா பெரிய சந்தோஷம் பாருங்க. நிறைய பேருக்கு என்னன்னா இந்த அன்பிலே காத்து கொள்ள மாட்டேன்றாங்க. அன்பு அன்னைக்கு எனக்குள்ள பொங்குச்சு, ஆண்டவர் மேல அளவற்ற அன்பு இருந்துச்சு. எங்க ஊர்ல இருந்து சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னா 15 கிலோமீட்டர் சைக்கிளில் தான் போவேன். பஸ்ஸு காசு தர மாட்டாங்க. அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு மிதிக்க ஆரம்பித்தா அது 1.25 மணி நேரம் ஆகும். நான் சைக்கிள் மிதிச்சுட்டு அந்த இடத்துக்கு ஸ்கூலுக்கு அந்த சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னாக்க 1.25 மணி நேரம் ஆகும். நான் வேகமாக மிதிச்சுட்டு போவேன். அதுக்கே இறக்கி மூச்சு வாங்கி மிதிச்சுட்டு போவேன். 9 மணிக்கு ஆராதனைன்னா 7:45 8 மணிக்கெலாம் சர்ச்சுக்கு இருக்கிறது, சர்ச்சு உள்ளே இருக்கிறது வழக்கம். அங்கே தண்ணி பிடிக்கிறதுலேருந்து, பாய் போடுறதுலேருந்து, சர்ச்சை கூட்டுறதுலேருந்து எல்லாருக்குமே கஞ்சி சமைப்பாங்க. காலையில் மலர்னு ஒரு சிஸ்டர் வந்து அந்த கஞ்சியை சமைக்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு உதவி செய்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு வந்துருப்பேன் போயிட்டு. எதனால் அப்படின்னா ஆண்டவர் மேலே வைத்திருந்த அளவற்ற அன்பு தான் காரணம். எந்த ஊரில் நான் 12ஆவது வரைக்கும் படித்தேனோ, 9 10 படித்தேனோ, அதே ஊரில் தான் தலைமையில தண்ணி கொடுத்து தூக்கிட்டு முக்கியமான பஸ் நிற்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே கடந்து தண்ணியை கொண்டு வந்து சர்ச்சில் ஊற்றுவேன். என்னை போன்ற வாலிபர்கள்லாம் ஜாலியாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணும் பொழுது, குனியாமல் நிமிராமல் சர்ச்சுக்கு வரும் பொழுது நான் விழுந்து 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 வேலை செய்தேன். காரணம் என்னன்னா அவர் மேலே வச்ச அளவற்ற அன்பு. எல்லாரும் சர்ச்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க, எல்லா பசங்களும் போயிடுவாங்க, நான் மட்டும் இருப்பேன். சர்ச்சு முடிச்சு எது வரைக்கும் இருப்பேன்னா, கடைசி ஆளாக மறுபடியும் சர்ச்சை கூட்டிட்டு பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடந்து போகிற கடைசி ஆள் நானாக இருக்கும். அது வரையிலும் கடைசி வரைக்கும் அங்கே இருப்பேன் நான். இப்போ இருக்கிற வாலி பசங்க வராங்க, அப்படியே டீசெண்டாக டிசிப்ளினாக கீழே குனியாமல் நிமிராமல் போயிட்டு வரன்னு கூட சொல்லாமல் அப்படி போயிட்டே இருப்பாங்க. நானும் அப்படி இல்லைங்க. எனக்கு ஆண்டவர் மேலே அளவற்ற அன்பு வந்துச்சு. இந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் தெரிஞ்சது பாருங்க. அவருக்காக எதையாவது செய்யணும், எதையாவது செய்யணும், எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும். கூட்டுற வேலையை ஆண்டவருக்காக செய்வேன். ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை இது. இந்த வேலையை நான் உண்மையும் உத்தமமாக செய்வேன். என் இயேசுவுக்காக என்னால் பெரிய பெரிய சாதனை படைக்க முடியாவிட்டாலும் இந்த கூட்டுற வேலையாவது செய்வேன், இந்த பாய் போடுற வேலையாவது செய்வேன், இந்த சின்ன சின்ன வேலையிலேயாவது என்னுடைய பங்கு இருக்கட்டும்னு அப்படி தான் உழைக்கிறது. என் ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்காதீங்க, அழுக்காக தான் இருக்கும். ஏன்னா காலையிலே வந்துட்டு காலையில் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும், வாசனை அடிக்கும். வரும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் வருவேன். இங்கே வந்து செய்கிற வேலையெல்லாம் எல்லாம் அப்படி அழுக்காயிடும். ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்த பொழுது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஊழியத்துக்கு போவோம். நாங்கள் கிராம ஊழியத்துக்கு 15 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர், 17 கிலோமீட்டர்லாம் சைக்கிளில் தான் போவோம். சைக்கிள், அது ஓட்டர் சைக்கிளாக இருக்கும், மிதிக்கவும் முடியாது. சர்ச்சில் ஒரு 2-3 சைக்கிள் கிடக்கும். அந்த 2-3 சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு சைக்கிளில் 2 பேர் ஏறிக்கிட்டு போக வேண்டியது. மிதிச்சுட்டு அப்படியே போவோம். சனிக்கிழமான ஊழியம். எத்தனை மணிக்கு திரும்ப வருவான்லாம் தெரியாது. 10 ஆகுமா 11 ஆகுமா அதெல்லாம் தெரியாது. போனால் மிதிச்சுட்டு போயிட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு அங்கேயே திரும்ப மிதிச்சுட்டு வந்து, மழை வெயில்லாம் பார்த்ததே கிடையாது. எந்த மழை பெஞ்சாலும் நனைஞ்சிட்டே வர வேண்டியது, நனைஞ்சிட்டே போய் வேலை செய்ய வேண்டியது. நீங்கள் என்னால் சொல்ல முடியுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் அதெல்லாம் அது ஒன்று. நானே ஒரு மறதி உள்ள ஆள், ஆனாலும் இவ்வளோ விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுருக்கேன்னா எந்த அளவுக்கு என் மனசில் அதெல்லாம் பதிஞ்ச விஷயமா இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்ய ரொம்ப பிடிக்குது எனக்கு.
நான் ஊழியம் நினைச்சதெல்லாம் மைக் பிடிக்கிறது கிடையாது. நான் ஊழியம் என்று நினைத்ததெல்லாம் சபையில் வேலை செய்வது, கூட்டுவது, பெருக்குவது, பாய் போடுவது, சுவிசேஷம் அறிவிப்பது. நல்லா சுவிசேஷம் அறிவிப்பேன். என்னுடைய 16 வயசுலேயே ஒரு ஆளை பார்த்துட்டா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசாமல் நான் வந்ததே கிடையாது. நான் படித்த ஹாஸ்டலில் எங்கள் பாஸ்டர், எங்கள் வார்டன்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஹாஸ்டலில் எங்கள் பாஸ்டரை வர வச்சு அங்கேயே ஜெபக்கூட்டம் நடத்தினேன் மாணவர்களுக்கு. என்னுடைய 11 வயசில் 16 வயசில் எல்லாம் கவனித்து பாருங்கள். 16 வயசில் நான் படித்த ஹாஸ்டலில் எங்கள் பாஸ்டரை வரவழைத்து ஜெபக்கூட்டம் நடத்தினாங்க. ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 பேர் 3 பேர் 5 பேர் குறையாம சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போவேன். யாரையாவது பிடிச்சி சொல்லுவேன். அந்த வாரம் முழுக்க அதுக்காக பாடுபடுவேன். அந்த வாரம் முழுக்க இயேசு பற்றி சொல்லுவேன். இயேசு நம்பு. யாராவது ஃப்ரெண்டு ஒரு நண்பன் கிடைச்சிட்டானா அந்த வழியாக ஒருத்தன் போனானா அப்படி சொல்லுவேன். நானா பேசுவேன். நண்பா அவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாம் சொல்லு கேட்பேன். என்னடா சொல்லடா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஏசப்பாவை நம்பு, அவர் தான் உண்மையான தெய்வம். என்ற வாயில் வர ஃபஸ்ட்டு வார்த்தை அதுதான். ஏசப்பாவை நம்பு, அவர் தான் உண்மையான தெய்வம். நான் அந்த ஆண்டவர் அறியாமல் இருந்தேன், இப்பொழுதுதான் ஆண்டவர் அறிந்து கொண்டேன். கிபி கிமுன்னு சொல்லுது பார்த்தியா? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி கிறிஸ்துக்கு பின்னாடி வருஷங்கள்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இயேசு பூமிக்கு வந்தார் என்பதுக்கு எவ்வளோ பெரிய உண்மை அது. இதெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிப்பேன். இப்படி பேசிட்டு அங்கே இருக்க வாலிபர்கள் எப்படியாவது அந்த பசங்களை குறைஞ்சபட்சம் 2 பேர் 3 பேர் 5 பேர் சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போகாமல் போன வரலாறே கிடையாது. கையை வீசிட்டு வந்த வரலாறே கிடையாது. கையை வீசிக்கிட்டு சர்ச்சுக்கு போன வரலாறே கிடையாது. எங்கள் பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் என்ன நினச்சி தந்தாரோ தெரியல, நான் காலையிலே வந்துட்டு சாயந்தரம் தான் போவேன். காலையிலே வந்துடுவேன். சர்ச்சில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சாயந்தரம் தான் போவேன். சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆகிடும் சர்ச்சுக்கு வீட்டுக்கு விளங்கும்போது. அப்புறம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நாட்களுக்கு அப்புறம் ஊழியம் சபை பெருசாகிடுச்சு, நிறையா மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, பாஸ்டர் வீட்டு சர்ச்சை விட்டு போகிறதுக்கே மணி 9 ஆகிடும் நைட்டு. அது வரைக்கும் சர்ச்சில் தான் இருப்பேன். நான் காலை கருக்கல்ல வருகிற ஆள். நான் நைட்டு 9 வரைக்கும் சர்ச்சில் தான் இருப்பேன். என்ன நினச்சா தெரியல. எங்கள் பாஸ்டர் வாரந்தோறும் ஒரு 5 ரூபாய் கையில் காசு கொடுப்பார். ஒரு 5 ரூபாய் அந்த வச்சுன்னு கொடுப்பார். அந்த 5 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 5 ரூபாய் செலவு பண்ண மாட்டேன். நானே கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், எவ்வளோ நெருக்கடி தான் இருப்பேன். அந்த 5 ரூபாய் செலவே பண்ண மாட்டேன். என் ஆண்டவர் அன்னைக்கு என்னை பார்த்து, இன்றைக்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் பேசுகிற வார்த்தையில் உண்மை என்பது அவருக்கு தெரியும். அந்த 5 ரூபாயை செலவு செய்யாமல் வச்சுருந்து அடுத்த வாரம் ஒரு 4 பசங்க 3 பசங்க 5 பசங்க சர்ச்சைக்கு அழைச்சிட்டு போகிறோம் பாருங்க. அந்த 5 ரூபாயை 1 ரூபாயாக மாற்றி 5 பேர்கிட்டையும் கொடுத்து உண்டியல் பெட்டியில் காணிக்கப்படுங்கன்னு சொல்லுவேன். நான் இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கீங்க? எப்படி கர்த்தரை நேசிக்கிறீங்க? கர்த்தர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்க? என்னை ஊழியத்துக்கு கர்த்தர் அழைச்சாருன்னா சும்மா அழைக்கலை, என்னை பார்த்துருக்கிறாரு. மில்டன் என்னை ரொம்ப நேசிக்கிறான். அவன் என்னுடைய அன்பில் அவர் மெய் மறந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவர்கிட்ட அன்பு காட்டுவதற்கான பாக்கியமே எனக்கு கிடைச்சது. அது ஒரு பாக்கியம் பாருங்கள். கடவுளை நேசிக்கணும்னாலும் பாக்கியம் வேணும், கடவுள் உங்களை நேசிக்கணும்னாலும் பாக்கியம் வேண்டும். ஆமேன்னு சொல்லலாமா? ஏதோ ஒன்று கடவுளுடைய இருதயத்தை தொட்டிருக்குது என் வாழ்க்கையில். என்னுடைய காரியங்கள் ஏதோ ஒன்று கடவுளுடைய இருதயத்தை தொட்டிருக்கிறது. ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு போனதுக்கப்புறம் எங்கள் பாஸ்டர் ஏதாவது என்ன வேலை விட்டாங்கன்னா, மில்டன் அப்படியே டீசெண்டாக உட்காருப்பா, கஷ்டப்படாத அப்படிலாம் சொல்லலை. எங்கள் பாஸ்டர் வீட்டில் மாடு இருக்கும். மாடு சாணி போட்டு நைட்லாம் வச்சுருக்கோம். காலையில் எழுந்து நான் மாடை பிடிச்சிட்டு போயிட்டு வயலில் கட்டிட்டு சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு கூட்டணும். எங்கள் வீட்டில் குனிஞ்சே கூட்டாத ஆள் நான். இப்போ பாஸ்டர் வீட்டில் சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு கூட்டிகிட்டு இருக்கிறேன். என் உள்ளத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே நான் உமக்காக எந்த எல்லைக்கும் இறங்குவேன், எதை நீங்கள் செய்யணும்னு சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு அடிமை. உங்களுக்கு செய்வதை நான் பாக்கியமாக நினைக்கிறேன். சந்தோஷமாக வருத்தம் ஒரு நாள் இருந்ததே கிடையாது. என்னை அடிச்சே துரத்தினா கூட சர்ச்சை விட்டு போன வரலாறு கிடையாது. எங்கள் பாஸ்டர் என்னை போட்டு வறுத்து தான் எடுத்துருக்கிறாரு. எப்படி திட்டுவார்னா, அதெல்லாம் உங்களால் ஒரு நாள் தாங்க மாட்டீங்க. என்ன எங்கள் பாஸ்டர் திட்டினது போல் உங்களை நான் திட்டினேன்னா ஒரு நாள் நீங்கள் தாக்கு பிடிக்க மாட்டீங்க. முறுக்கிட்டு ஓடி போயிடுவீங்க. ஆமாம், அந்த சர்ச்சாவது ஒன்றாவதும்பிங்க. சர்ச்சை விட்டு சர்ச்சுக்கு போகாமல் நின்ற வரலாறே கிடையாது. ஒரு நாள் கூட
என்னுடைய வாழ்நாளில் ஞாயிற்றுக்கிழமை லீவு போட்ட வரலாறே கிடையாது. என்னைக்காவது எங்கள் பாஸ்டர் சந்திக்க வாய்ப்பு இருந்தால் போய் கேட்டு பாருங்க, மில்டன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்லிட்டு. ஒரு நாள் கூட லீவு போட்ட வரலாறு கிடையாது. எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது லீவு போட்ட நாள், என் தங்கச்சி இறந்து போன நாள். எங்கள் அம்மா வந்து என்கிட்ட பார்த்து சொன்னாங்க ஒரு நாள், அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஏதோ சோறு வீட்டில் சோறு இல்லைன்ட்டு என் பிள்ளை வந்து என்ன செய்கிறான், சோத்துக்காக சிறந்த சர்ச்சில் கிடக்கலாம் போடுறதுன்னு நினச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, அழைச்சிட்டு போயிட்டு கண்ணில் தண்ணி வருது, எங்கள் அம்மா ஓடுது சொல்லுது. எங்கள் அம்மா வந்து சொன்னிச்சு, கஞ்சி குடித்தாலும் நம்ம வீட்டில் குடிச்சு கிடக்கலாம்லப்பா, ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன், என் ட்ரெஸ் அழுக்காக இருக்குது, என் பேண்ட்டு அழுக்காக இருக்குது, கால் சட்டை அழுக்காக இருக்குது, மண்ணாக இருக்குது, வேலை செஞ்சு காலையில் 5 மணிக்கு எழுந்தால் நைட்டு 12 மணி படுக்கிறது, சாப்பாடெலாம் அப்படியே நல்ல சாப்பாடு தருவோன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. என்னுடைய காலை சாப்பாடு கஞ்சி தான். வீட்டில் மீந்த பழையதெல்லாம் என்னட்டு தான் வரும். பாஸ்ட் வீட்டில் மீந்த பழையதெல்லாம் மில்டனுக்கு தான். மில்டன் கஞ்சிருக்கு போய் பாருமாங்க. நான் சந்தோஷமாக சாப்பிடுவேன். எங்கள் பாஸ்டர் மேலே வருத்தப்பட்டதே கிடையாது, எங்கள் பாஸ்டர் மேலே வருத்தப்பட்டதே கிடையாது. ஏன்னா அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன், ஆண்டவருக்காக அதை நான் சாப்பிட்றேன். இந்த வீட்டில் இருக்க பாக்கியம் கிடைச்சது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பாக்கியம் கிடைத்ததே. என்ன சாப்பாடுன்னு கொடுத்தா ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. நான் சந்தோஷம் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு மதிய சாப்பாடுனா அது 4 மணி ஆகிடும், நைட்டு சாப்பாடுனா நைட்டு 11, 11:30. என் ஆண்டவருக்காக அந்த வைத்த அன்புதான் காரணம். எல்லாவற்றின் மத்தியிலும், இப்படி இக்கட்டான சூழ்நிலை மத்தியில் கூட, நெருக்கடியான காலங்களில் கூட நான் கர்த்தரை அளவில்லாமல் நேசிக்க அந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமேன். அந்த பாக்கியத்தை, அந்த அன்பை இன்னைய வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறேனா என்பதுதான் கேள்விக்குறியான விஷயம். அன்னைக்கு இருந்த அன்பு இன்னைக்கு ஆண்டவர் மேல இருக்குதா? அன்பிலே என்னை காத்து கொண்டிருக்கிறேனா? உண்மையாவே நான் கர்த்தரை நேசிக்கிறேனா? இன்னைக்கு பேரம் பேசுறேனா? ஆண்டவரே நீங்க அதை கொடுத்த உங்களை நேசிக்கிறேன், இதை கொடுத்த நேசிக்கிறேன், எனக்கு இதை கொடுங்க, நான் உங்க மேல அன்பா இருப்பேன், அதை கொடுங்க நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன், இதை கொடுங்க நான் சர்ச்சைக்கு வரேன், அப்படி இன்னைக்கு நான் பேசுறேனா? அல்லது அன்னைக்கு இருந்த அதே அன்பு எதுவுமே எனக்கு இல்லாத போதும் கூட அவர் மேல அன்பு வைத்து பைத்தியக்காரனாக சர்ச்சிலேயே கடந்தனே. நாங்களாம் வந்து என்ன மாதிரி நிலைமையில ஊழ்த்து வந்தோன்னு சொல்றோம். உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நான் இந்த இடத்த வாங்குவேனோ, அல்லது இங்கே ஒரு சர்ச்சை கட்டுவேனோ, அல்லது இப்படிலாம் ஒரு இவ்வளோ ஆத்துமாக்கள் வரணும் நான் கனவு கூட கண்டது கிடையாது. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஊழியன்னு சொன்னால் பாஸ்ட் வீட்டில் வேலை செஞ்சுட்டு காலமெல்லாம் அப்படியே வாழ்ந்துட வேண்டியது தான். அப்புறம் அதுக்கப்புறம் சில காலத்தில் அங்கிருந்து பிரிய வேண்டிய வேலை வருது. கர்த்தரை பிரித்து கொண்டு வரும் பொழுது எந்த எண்ணத்தில், எந்த நம்பிக்கையில் ஊழித்து வந்திருக்கிறோம்? எதை பண பலம் இருக்குதுன்னு வந்திருக்கிறோமா? நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஊழித்து வரணும்னா நல்லா சம்பாரித்து வச்சுக்குவோம் பாஸ்டர், கொஞ்சம் சம்பாரித்து கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டுட்டு மாதம் ஒரு வருமானம் வர வச்சுக்கிட்டு ஊழித்து வரலான்னு வருவாங்க. நான் அப்படி வரலைங்க. நான் வரும்போது இப்படி வந்தேன்னா, எனக்கு யாருமே கிடையாது உதவி செய்யறதுக்கு. அந்த நேரத்தில் நான் இருக்கிறேன்ப்பா நீ போன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. எந்த நம்பிக்கையில் ஊழித்து வந்தேன்? கர்த்தரை நம்பி வந்தேன், கர்த்தரை நம்பி வந்தேன். தெரு தெருவா நடந்தேன், டிராக்ஸை தூக்கிட்டு நடந்தேன், சைக்கிள் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து 15 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் மிதிச்சிட்டு போன வாடகை சைக்கிளில். அந்த நாட்களில் வீரமணி கண்ட பிரதர்லாம், அச்சுதம் பிரதர்லாம் அவங்க சின்ன சின்ன பசங்களா சர்ச்சைக்கு வந்தாங்க. கடந்த நாட்களில் பேசும்பொழுது வீரமணி கண்ட பிரதர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் ஒரு சைக்கிளில் வருவீங்களா பாஸ்டர் எங்கள் ஊருக்கு வந்து, ஏன் பிரதர் வரல சர்ச்சைக்கு வரலன்னு கேட்பீங்களா, ஏன் தம்பி வரலன்னு கேட்பீங்களா அப்படின்னாரு. என்னை பார்த்துட்டு நான் சைக்கிளில் வரதை பார்த்து அச்சுதம் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு வரான். ஐயோ இந்த ஆள் ஏண்டாக்க வந்தார் அப்படின்ட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, என்னதான் எனக்கு சம்பளங்க, எதுக்கு தான் இப்படி வேலை செஞ்சேன் நான்? என்னதான் சம்பளம், எந்த லாபத்துக்காக வேலை செஞ்சேன்? ஒரு லாபமும் இல்லைங்க. கர்த்தருக்காய் சாகிற வரையில் உழைக்கணுன்ற வெறிதான் காரணமே. அவர் மேலே வைத்த அளவற்ற அன்பு தான் காரணமே. இந்த சபையில் வந்த காணிக்க வரும், அல்லது நான் பெரிய ஆளாகணும், அந்த எண்ணெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது.
இருக்கிற ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டுக்கிட்டு 4 ட்ராக்ஸ் கையில் எடுத்துக்கிட்டு தெரு தெருவா இயேசுவை பற்றி சொன்னாதான் எனக்கு சாப்பிட்ட அடவா இருக்கும், எனக்கு மனசுல திருப்தியே இருக்கும். எனக்கு அப்படி ஒரு நாள் செய்யலைன்னா என் மனசுல ஏதோ இழந்தது போல தெரியும். எனக்கு யாரும் சம்பளம் தரல, எனக்கு யாரும் உதவி செய்யல, நல்ல சாப்பாடெல்லாம் இப்பதான் சாப்பிட்றோம். நாங்கள் ஊழியத்தின் பாதையில் கூட எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு வேகன்னு இருந்துச்சுன்னு கேட்டால் ரேஷன் அரிசி சாப்பாடு தான். ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் ஒரு 3 வீடு வரிசையாக இருக்கும். ஒரே ஓட்டு வீட்டில் 3 வீடு வரிசையாக இருக்கும். நடுவில் வர எங்கள் வீடு. இந்த வீட்டில் எதை சமைச்சாலும் பக்கத்து வீட்டில் வாசனை எப்படி போயிடும். இப்போ ரேஷன் அரிசி சமைச்சா என்ன ஆகும்? வாசனை அந்தாண்ட போயிடும். இந்த வாசனையை அடக்கிறதுக்கு நாங்கள் பாடுற பாடம் இருக்குதே. ஜன்னல் எழுத்து முடி பார்ப்போம், கதவை எழுத்து முடி பார்ப்போம், ஆனாலும் அந்தாண்ட வீட்டு வாசனை போயிடும். என்ன நினைப்பாங்க? சர்ச்சின்றாரு, பாஸ்டர்ன்றாரு, இன்னும் கடவுளுக்கு வேலை செய்யறன்றாரு, ஆனாலும் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாருன்னு யாராவது சொல்லிட்டு என்ன பண்ணுறது? அதுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் என்ன வேலைலாம் பார்ப்போம் பாருங்க. இப்படி தான் இருந்துச்சு எங்கள் லைஃப். ஆனாலும் கர்த்தரை நேசிப்பதில் கொஞ்சம் கூட குறை வைத்ததே கிடையாது. கைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள், அன்பிலே காத்துக்கொள்ளுங்கள். ஏதோ ஒன்று கர்த்தர் கொடுத்தா நேசிக்கிறேன்னு சொன்னா அது அன்பே கிடையாது. நீங்களே இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களோ உறவினர்களோ யாரோ ஒருத்தர் வந்து நீங்க உதவி செய்தா மட்டும் உங்க மேல அன்பு காட்டினா, உதவி செய்யலைனாக்க உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டு போனா நீங்க அவங்களை நேசிப்பீங்களா? அவங்க மேல அன்பா இருப்பீங்களா? அந்த அன்பு உண்மை நம்புவீங்களா? அந்த அன்பு பொய்யான அன்பு, மாய்மாலமான அன்பு. ஏதோ கொடுத்தாதான் நேசிப்பேன், கொடுத்தாதான் பேசுவார், கொடுத்தாதான் அன்பு காட்டுவார் அப்படின்னா அது அன்பே கிடையாதுங்க. எதனால இயேசு ஆராதிக்கணும்? அவர் தான் தேவன். He is God. இந்த முழு உலகத்துக்குமான தேவன் அவர். அந்த தேவனை கண்டுபிடிச்சோமே, அதுக்கே அவர் ஆராதிக்க வேணாமா? அவர் உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு கூட எழுந்தாரே, அதற்காகவே நீ நன்றி சொல்ல வேண்டாமா? உன்னை பாவத்திலிருந்து மீட்டாரே, அதை விட பெரிய அற்புதம் வேண்டுமா? உன் பாவத்தெல்லாம் மன்னித்தாரே, அதை விட பெரிய ஆசீர்வாதம் வேண்டுமா? அதை விட பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுங்க. பாவி என்னை நேசிச்சு எனக்காக அவர் மரிச்சு, எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக காயப்பட்டு, என்னை பாவத்திலிருந்து மீட்டு அவருடைய பிள்ளைன்ற அந்தஸ்து அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்குது? அதனால தான் சொல்றாரு, நீங்க அன்பில் உங்களை காத்துக்கொள்ளுங்க, அன்பை இழந்துடாதீங்க. நிறைய பேர் அன்பை இழந்துடுறாங்க, அன்பை விட்டுடுறாங்க, கர்த்தர் மேல வைத்திருந்த அன்பை விட்டுடுறாங்க. இந்த 4 நிலங்களை பற்றி ஓமையை வாசிக்கிறோம்ல, 4 நிலத்துல எத்தனை நிலங்கள் பயிரை விளைவிக்கிற நிலமாக இருந்துச்சு? பலன் கொடுக்கிற நிலங்கள் எத்தனை சொல்ல முடியுமா? 4 நிலத்துல 30% பலன் கொடுக்கிற நிலம் எத்தனை இருந்துச்சு? 4ல் 1. நான் சொல்லுங்க, 4ல் 1 தான். மீதி 3 நிலமும் விதையை வாங்கிச்சு, கர்த்தர் எதிர்பார்த்த பலனை கொடுக்கல. அந்த 4வது நிலம் கூட எல்லா விதையும் 100% பலன் கொடுக்கல. ஒரு சிலது 100, ஒரு சிலது 60, ஒரு சிலது 30 தான் கொடுத்துச்சான். எதனால பலன் கொடுக்கல அப்படின்னா, பாருங்க, கற்பாறையான இடத்துல விதைக்கப்பட்டவங்க வசனத்தை கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனா ஆழமா வேர் விடாம, கர்த்தரை ஆழமாய் நம்பாமல், ஆழமாய் கர்த்தரை நேசிக்காமல், அவங்க மேம்போக்காய் கர்த்தரை நேசிக்கிறாங்க. மேல கொஞ்சம் மண் இருக்குது, அடியில கற்பாறை. மேல மண் இருக்கிற வரைக்கும் நேசிக்கிறாங்க. வெயில் ஏறின பொழுதோ என்னாச்சு? வேர் ஆழமாய் விடாதனால அந்த செடி கருகி போயிடுச்சு அப்படின்னு வசனம் சொல்லுது. வெயில் ஏறின பொழுது, பிரச்சனை வந்த உடனே எத்தனை பேரோட அன்பு தணிந்து போகிறது தெரியுமா? கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகுமா? அநேகருடைய அன்பு தணிந்து போகுமா? நீங்க நினைக்கலாம், நிற்கிறேன் என்று எண்ணுகிற விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்கிறோம். இவர் நின்னாரே, அத்தனை வருஷம் சபைக்கு வந்தாரே, இந்த அளவுக்கு ஊழியம் செஞ்சாரே, அந்த அளவுக்கு அப்படி வைராக்கியம் பேசினாரே, இன்னைக்கு இல்லையே. அவருடைய மண்ணுடைய ஆழம் அவ்வளவு. 7 வருஷம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு மண் ஆழம் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஆழம் இல்லை.
5 வருஷம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஆழம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இல்லை. 20 வருஷம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஆழம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இல்லை. வெயில் ஏறின பொழுது, பிரச்சனை வந்த பொழுது அன்பெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அன்பெல்லாம் காணாமல் போயிடுச்சு. எப்படியெல்லாம் காணாமல் போகுது அப்படின்னா, இந்த பைபிளில் பாருங்க, இந்த பைபிள் நமக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்ட சொல்லுது. எடுத்துக்கொண்டு படிக்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, இவர்கள் இவர்கள்னு சில வசனம்லாம் தோங்குது. எங்கெல்லாம் வருது பாருங்க. இந்த அன்பு தணிந்து போன ஆட்களுடைய சூழ்நிலை என்ன? இந்த இதே புஸ்தகத்தில் யூதா எழுதின நிருபத்தில் இவர்கள்னு எந்தெந்த வசனம் ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்க பார்ப்போம். இவர்கள் அப்படி எந்தெந்த வசனம் தோங்குகிறது எடுத்து பார்த்து சொல்லுங்க. எந்தெந்த வசனம் தோங்குது? இவர்கள்னு ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே இருக்கா பாருங்க, 12 இருக்குதா? அதுக்கு மேலே இருக்கா பாருங்க, 10 இருக்குதா? அதுக்கு மேலே ஏதாவது இருக்குதா? அதுக்கு மேலே 8ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. படிக்கலாமா? 8ஆம் வசனம் படிக்கலாமா? படிங்க. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும், சொப்பனக்காரராகிய இவர்களும், பாருங்க, இவர்களும் ஆரம்பிக்குது. இவர்களும் என்ன செய்யறாங்க? மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்க? இந்த மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறவர்களா மாறிட்டாங்க. அன்பு காட்டினாலு கர்த்தர் மேல அன்பு வச்சிருந்தவங்க, கர்த்தர்க்காய் வைராக்கியமா வாழ்ந்தவங்க, என்ன கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கர்த்தர்க்காய் நிற்பேன் என்று சொன்னவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? மாம்சத்தை அசூசிப்படுத்திக்கிட்டாங்களே. இந்த மாம்சத்தை அசூசிப்படுத்திக்கிட்டு, மாம்சத்தை கரைப்படுத்திக்கிட்டு, அப்புறம் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி, கர்த்தத்துவம்னாக்க பாருங்க, கர்த்தர் தான் அந்த கர்த்தத்துவத்துக்கு சொந்தக்காரர். அவர் அசட்டை பண்ணிட்டு மகத்துவங்களை எல்லாம் தூஷித்து, கர்த்தருடைய மகத்துவமான அன்பு, கர்த்தருடைய மகத்துவமான வல்லமை, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அதை தூஷிச்சுட்டு தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். என்ன செய்யறாங்க சொல்லுங்க பாப்போம். என்ன செய்யறாங்க சொல்லுங்க? தெரியாதவைகளை. சில விஷயம் தெரியலன்னா நம்ம திட்டக்கூடாது. சில பேர் திட்டுறதை ஒரு பெரிய சந்தோஷமான வேலையை வச்சிருக்கிறாங்க. ஆமா, ஏசப்பாட்ட போய் என்ன நடந்துச்சு, ஏசு என்ன செய்தாரு, ஏசுவாவது ஒன்றாவது, ஆமா சர்ச்சைக்கு போறாங்க. அதை உள்ள ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது. நான் சில பேர்லாம் அப்படி நினைச்சிட்டேன் பாருங்க. எதுக்கு அதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு வீட்டில் 7 வருஷம் வாழ்ந்துட்டு பக்கத்து வீட்டு கதவு தட்டி என் வீடுன்னு வந்துட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கட்டின மனைவி அடையாளம் தெரியாம பக்கத்தில் போற பொண்ணை கையை பிடிச்சி எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? 7 வருஷம் கட்டின மனைவி, ஏன்ப்பா கட்டின மனைவி 7 வருஷம் அடையாளம் தெரியல உனக்கு? கடவுள் யாருன்னு தெரியாம 7-8 வருஷமா நம்ம கூட இருந்திருக்கிறாங்க பாருங்க. இங்க வியாக்கியானம் பேச வேண்டியது, சட்டம் பேச வேண்டியது, நீங்க அப்படி செஞ்சானா இப்படி செஞ்சானா ஆளுன்னு பேச வேண்டியது, கடைசியில அடிப்படை அறிவு கூட தெரியலீங்க, கடவுள் யாருன்னு தெரியல. 7 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு அங்கே பட்டையை போட்டுட்டு கொட்டையை போட்டு நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு மகத்துவத்தை பற்றி எதுவுமே தெரியலைங்க. they don't know who God is, how God is. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு தெரியல, கடவுள் யாருன்னு தெரியல. இந்த வசனம் அப்படி சொல்லுது, அவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறாங்க. தெரியல பாருங்க, தெரியாம நினைச்சாங்க எதெல்லாம் பேசணும் பேச. கடவுள் அப்படி பேசலாமா? கடவுள் அப்படி பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா, அருகதை இருக்கிறதா, நமக்கு என்ன உரிமை இருக்குது கடவுளை பேசுறதுக்கு, இழிவா பேசுறதுக்கு? இந்த உலகத்தை படைத்த கடவுளை இழிவாய் பேசுவதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது, என்ன உரிமை இருக்குது? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நமக்கு அவ்வளோ வேதனையா இருக்கும் பாருங்க. சில பேர்லாம் அப்படியே இவங்க பெரிய கடவுளுக்கு மேலான ஆளு போல கடவுளை தூஷிச்சுட்டு இருப்பாங்க. கடவுள் என்ன செஞ்சாரு? உங்க கடவுளை பத்தி சொல்லுங்க. எத்தனை வருஷம் கழிச்சியா? மனைவி இடையில உனக்கு எத்தனை வருஷம் தெரியல? 7 வருஷம் கழிச்சு அவனுக்கு கடவுள் யாருன்னு தெரியல, உனக்கு 8 வருஷம் கழிச்சு கடவுள் யாருன்னு தெரியல. இந்த கொடுமையை பாருங்களேன். தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். என்ன செய்றாங்களா? புத்தி இல்லாத மிருகத்தை போல இருக்காங்களாம். எப்படி இருக்கிறாங்க ஜனங்க? என்ன புத்தி இல்லை? அன்புல நிலைச்சிருக்கணும், கர்த்தருடைய அன்பை காத்து கொள்ளணும்,
நேற்றைய விட இன்னைக்கு நான் அதிகமாக அன்பு காட்டணும், நேற்று எந்த அளவுக்கு அன்பு காட்டணும் அதை விட இன்னைக்கு அதிகமாக கர்த்தருக்காய் வாழணும். அந்த அன்பில் காத்து கொள்ளாததுனால புத்தி இல்லாத மிருகத்தை போல என்ன செய்கிறாங்களா, அவங்க புத்தி இல்லாத மிருகத்தை போல இருந்து தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களை கெடுத்து கொள்றாங்க. சில விஷயம் தெரியுதுன்னு சொல்றாங்க பாருங்க, அதனாலேயே கெட்டு போயிடுறாங்க. திரும்புறாங்க, திரும்ப நினைச்சாங்க அதே பழக்கத்துக்கு அதே புத்திக்கு. அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்க, புத்தி இல்லாத மிருகத்தை போல இருக்கிறாங்க. நாய் இருக்குது, அடிச்சு துரத்துங்க, திரும்ப அங்கே வந்து நிற்கும் பாருங்க. அதுக்கு அட இந்த வீட்டில் தான் உதைச்சாங்க, இந்த வீட்டுக்கு போகிறோமே எனக்கு தோணாது. அதுக்கு அட இந்த இதெல்லாம் விட்டுட்டு தான் ஏன் வந்து சர்ச்சைக்கு நம்ம, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனற்றது, இதனால் எந்த லாபமும் இல்லைன்னு சொல்லி தானே. இதெல்லாம் ஒரு பொய், கட்டுக்கதை, இதிகாசம், நாடகம், புராணம் இருக்குது, இதில் எதுக்கும் வரலாறு கிடையாது. இதை போய் கடவுள் நினச்சிட்டு இருந்தோமேனு தெரியாமல் அது புத்தி கடாசி தான் வந்தோம், திரும்ப அதே போய் எடுக்கிறோன்னு சொன்னாக்க என் புத்தி இருக்குதா கேட்போம்ல, உனக்கு புத்தி இருக்குதா உனக்கு? இந்த மனுஷர்கள் அப்படி தான் இருக்கிறாங்களாம், புத்தி இல்லாத மிருகத்தை போல இருக்கிறாங்களாம். அடுத்து 11 வசனத்துலையும் இவர்கள்னு ஆரம்பிக்குது பாருங்க, படிங்களேன். இவர்களுக்கு, நான் சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தை, இவர்களுக்கு என்னவா சொல்லுங்களேன், இவர்களுக்கு என்ன நீங்கள் சொல்லுங்களேன், ஊழியக்காரனா நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லலாம்ல. இவர்களுக்கு ஐயோ அப்படின்னு இருக்குது. அப்புறம் இவர்கள் காயினுடைய வழியில் நடக்கிறவங்களாம். யாருடைய வழியில் நடக்கிறவங்க? தனக்கு லாபம் வேணும்னு சொன்னால் யாரை வேணாலும் கொள்ளாஞ்சாதவங்க. காயின் அப்படிப்பட்டவன் தான் இல்லையா? தனக்கு லாபம் வேணும்னா யாரை வேணாலும், சொந்த சகோதரனையே வெட்டுற அளவுக்கு துணிஞ்சவங்க. யாரை வேணாலும் அழிக்க துணியாதவங்க. தனக்கு லாபம் வேணுங்க, என் பேர் நிலைச்சிருக்கணும், எனக்கு பெருமை போயிடக்கூடாது, எனக்கு அந்தஸ்து போயிடக்கூடாது, எனக்கு அதிகாரம் போயிடக்கூடாதுன்னா யாரை வேணாலும் கொள்ளுவேன். அந்த காயினுடைய வழியில் நடந்து பிளையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்து ஓடி எப்படிப்பட்டிருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க? பிளையாமுடைய வஞ்சகத்தில் நடக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் காயினுடைய வழியில் நடக்கிறவங்க, அப்புறம் பிளையாமுடைய வழியில் நடக்கிறவங்க. எப்படி என்ன செய்யறாங்க? லஞ்சத்துக்காக வஞ்சகம் பேசுறவங்க, லஞ்சத்துக்காக வஞ்சகம் பண்றவங்க, லஞ்சத்துக்காக வஞ்சகம் பண்றவங்க. பிளையாம் கூலி வாங்கிக்கிட்டு கடவுளுடைய பிள்ளைகளை சபிக்க போனான் பாருங்க. என்ன மாதிரி ஒரு ஆள் பாருங்க, கூலி வாங்கிக்கிட்டு கடவுளுடைய பிள்ளைகளை சபிப்பதற்கு போறாங்க. அப்ப பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வோம் போல் இருக்கு, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வோம் போல் இருக்கு. அந்த வழியை பின்பற்றுகிற ஜனன்றார். யாரு? அன்பிலிருந்து விழுந்து போனவங்க, அன்பை காத்து கொள்ளாதவர்கள். யார் அப்படின்னா இவங்க காயினுடைய வழியை பின்பற்றி சகோதரனை கூட கொள்ள அஞ்சாதவங்க, தன்னுடைய புகழ்ச்சிக்காக, தன்னுடைய லாபத்துக்காக. ரெண்டாவது, பிளேயாமை போல கூலிக்காக எதையும் செய்ய அஞ்சாதவங்க. அடுத்தது மூணாவது கேட்டகரியில் சொல்றாரு, கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனவர்கள். எப்படி சொல்லுங்க? கோரா எதிர்த்து பேசுற பாவம். சொல்லுங்க, எதிர்த்து பேசுற பாவம். அது என்ன எதிர்த்து பேசுற பாவம்? கர்த்தர் சில விஷயத்தை சொன்னார்னா கீழ்ப்படிய தெரியணும். கழுதையை கொண்டு பேசினாலும் பேசுவார், ஊழியக்காரனை கொண்டு பேசினாலும் பேசுவார், பக்கத்தில் உள்ள சகோதரனை கொண்டும் பேசுவார், சகோதரியை கொண்டும் பேசுவார். இன்னும் சொல்ல போனால் ரட்சிக்கப்படாத நபரை வைத்து கூட உங்ககிட்ட உனக்கு புத்தி சொல்ல திட்டம் வச்சிருப்பாரு. எப்படி உனக்கு புத்தி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீ எனக்காக பேசுறீங்க, நான் திருத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு திருந்தாமல் சொல்லித்தர ஆளை பூரா பாய்க்கிறது, அத்தனை பேரும் எதிர்க்கிறது. அதை போல ஆட்கள், கோராவை பின்பற்றுகிற ஆட்கள். அப்போ யாரெல்லாம் பின்பற்றுறாங்க? அவங்க முதல்ல காயினை பின்பற்றுறாங்க, பிறகு பிளையாமை பின்பற்றுறாங்க, அப்புறம் கோராவை பின்பற்றுறாங்க. ஆக மொத்தம் யாரை பின்பற்றுற? கடைசி வரைக்கும் கர்த்தரை பின்பற்றவே இல்லை, கர்த்தரை நேசிக்கவே இல்லை. காயினை பின்பற்ற வேண்டியது, பிளையாமை பின்பற்ற வேண்டியது, கோராவை பின்பற்ற வேண்டியது. சில பேர் தான் மனைவியை பின்பற்றுவாங்க, சில பேர் தான் புருஷனை பின்பற்றுவாங்க. அவங்க கடவுளே புருஷன் தான், கடவுளே மனைவி தான். ரெண்டு பேரும் சேர்ந்து கடவுள் ஆராதிங்கன்னு சொன்னால், மனைவி போன போக்கே நானும் போவேன், கணவன் போன போக்கே நானும் போவேன். அப்படி போய் தான் ஒருத்தன் உலகத்தையே விட்டு கொடுத்துட்டான். ஏன்? யாரு? உலகத்தையே சாத்தாண்டு விட்டு கொடுத்தது யாரு? தெரியலையா? யாரு விட்டு கொடுத்தது? ஆதாம் விட்டு கொடுத்தான் பாருங்க. எப்படி விட்டு கொடுத்தான்? எப்படி விட்டு கொடுத்தான் சொல்லுங்க? எப்படி விட்டு கொடுத்தான்? மனைவி பேச்சை கேட்டு பழத்தை சாப்பிட்டான். இவனாவது நினைச்சிருக்குமா இல்லையா? இந்த பழம் ஏது? கர்த்தரை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ பறிச்சு வந்துட்டியா? நீ சாப்பிட்டியா?
ஐயோ நீ பாவம் பண்ணிட்டு ஆண்டோட ஜெபம் பண்றேன். ஏசப்பா இவன் வந்து தெரியாம என்ன செஞ்சுட்டா, நீ சாப்பிடக்கூடாது பார்த்து சாப்பிட்டா, இவன் என்கிட்ட வந்து என்னையும் சாப்பிட கட்டாயப்படுத்துறான், நான் சாப்பிட மாட்டேன்னு ஒதுங்கி நிற்கிறேன், தேருக்கு இந்த பழம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜெபம் பண்ணியிருந்திருக்கலாம். இவன் மனைவி தாசனா இருந்துட்டான் பாருங்க. என்ன தாசனா இருந்துட்டான்? மனைவி தாசனா இருந்து மனைவி கொடுத்த பழத்தை வாங்கி இவனும் புசித்தான். சில பேர்லாம் மனைவி தாசனா இருப்பாங்க. மனைவி கோடு போட்டு அடுத்து நவர மாட்டாங்க, அந்த கோட்டிலே நிற்பாங்க. ஒரு ராஜா ஒரு நாட்டில் ஒரு ராஜா என்ன செஞ்சாராம், நம்ம வீட்டில் மட்டும்தான் அந்த அக்கிரமம் நடக்குதா, நாடு முழுவதும் இந்த அக்கிரமம் நடக்குதா, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு நாட்டில் உள்ள குடிமக்கள்லாம் வர வச்சு சொன்னாராம். இவர் இந்த பக்கம் நின்றுட்டாரு. மனைவிக்கு பயப்படாதவன் பூரா இந்த பக்கம் வாங்க, மனைவிக்கு பயந்தவன்லாம் அங்கேயே நில்லுங்க அப்படின்னாராம். இருந்த அத்தனை பேரும் பயந்து தானே வந்துட்டாங்களாம். ஒருத்தன் மட்டும் அந்த இடத்துல நான் வராமல் அங்கேயே இருந்திருக்கிறான். ஏன்பா பரவாயில்ல, நீ ஒரு ஆளாவது மனைவிக்கு பயப்படாமல் இருக்கிற அப்படின்னு மாலையை கொண்டு போடுற நேரத்தில் அவன் சொன்னானா, இருங்க என் மனைவி சொன்னாதான் நான் இந்த இடத்த விட்டு நவருவேன், அதுக்காக தான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னாரான். அதோடு மட்டும் இல்லை, இந்த மாலையை வாங்கலாமல் வாங்கக்கூடாது என் மனைவி சொல்லிட்டு இருங்க அப்படின்னானா. மனைவி பேச்சு கேட்க மாலையை கூட நினைச்ச மாட்டேன். புதிய ஏற்பாட்டில் மனைவி பேச்சு புருஷன் பேச்சு கேட்குற ஆள் இருக்காங்களா? இருந்தாங்களா? யார் இருந்திருக்கிறா? அனனியா, சப்பிரா. என்ன செஞ்சாங்க? நிலத்தினுடைய காணிக்கையை, நிலத்தினுடைய காசை கொண்டு வந்து மறைச்சிட்டு 2 பேரும் பொய் சொல்ல உடன்பட்டார்கள். பொய் சொல்ல ஒற்றுமையா இருக்கிறாங்க. அங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறுவதற்கு ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆனா எதுக்கு மட்டும் ஒற்றுமையா இல்லை? ஜெபம் பண்ண ஒற்றுமையா இல்லை, கர்த்தரை தேட ஒற்றுமையா இல்லை, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒற்றுமையா இல்லை. ஒரு புருஷன் தவறு செஞ்சா மனைவி எப்படி இருக்கணும்னா, நீங்க செய்யறது தப்புங்க மாத்திக்கிங்கன்னு சொல்ல தெரியணும். மனைவி தப்பு செஞ்சா புருஷன் எப்படி இருக்கணும்னா, நீ செய்யறது தப்பு நீ மாத்திக்கன்னு சொல்ல தெரியணும். நான் அடுத்தவங்க பிரவேசியில் தலையிட மாட்டேங்க, ஆனால் மனைவி சொன்னால் மட்டும் அந்த கோட்டை விட்டு தாண்ட மாட்டேங்க. இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? காயினை போல, பிலேயாமை போல. அடுத்து சொல்றாரு, இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா கோராவை போல இருக்கிறாங்க. எதிர்த்து பேசுகிறவர்களா இருக்கிறாங்க. எதிர்த்து பேசுவது அவங்க நோக்கம் வந்துட்டு கீழ்ப்படியவே மாட்டாங்க. யார் இதை சொன்னாலும் எதிர்த்து பேசுவாங்க. யாருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் அப்படி போயிட்டாங்க. எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனவர்கள். இப்படி எதிர்த்து பேசுறவங்க என்னவாங்க? அது பாவம். பாவியானவர் பேசுறாருன்னா கீழ்ப்படியணும். சில பேர் பாசி எங்களையே தான் பேசுறாரு, உங்களையே பேசுறாருன்னா உங்க மேல அவ்வளவு அன்பு இருக்குன்னு அர்த்தம். உங்களையே பேசுறாருன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அட இவ்வளவு பேர் இருக்கும்போது உனக்காகவே பேசுறாருன்னா உன் மேல எவ்வளவு அக்கறை வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. அதை விட்டுட்டு என்னையே தான் பேசுறாரு, என்னையே தான் குத்தி பேசுறாரு. ஏன் குத்தி பேசுறாரு? என் பங்காளி சண்டை நடக்குதா? உனக்கு அவருக்கும் சொத்துக்கு பிரியாம இருக்குதா? நீ திருந்தணும் தான் பேசுறாரு. உன் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறதாலும் பேசுறாரு. இப்ப சில பேர் நினைக்கிறாங்க, சபையில இவ்வளவு பேசினாலும் கீழ்ப்படிய மாட்டாங்களாம், நேரில் தனிப்பட்ட விதத்தில் வந்து பாசிட்டிவ் பேசணுமா? ஆவியானவர் பேசியே கீழ்ப்படிய மாட்டேன்ற, நான் மனுஷன் பேசிய கீழ்ப்படிவேன்? ஆவியானவர் பேசிய கீழ்ப்படியலன்னு சொன்னா மனுஷன் நான் சொல்லி கீழ்ப்படிய போறீங்க? இப்படி ஒரு குற்றச்சாட்டு. பாஸ்ட் எங்களை பத்தியே தான் பேசுறாரு, எங்களையே தான் திட்டுறாரு. குறை இருக்குதுன்னு தெரியுதுல்ல, திருத்திக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு குறைய திருத்திக்காம பாஸ்ட் சொன்னதுதான் தப்பான்னு கேட்கிறேன். உன்னை குறித்த ஒரு பாரம் இருப்பதனால தான், அந்த பாரத்தை கர்த்தர் கொடுப்பதனால தான், உனக்கு புத்தி சொல்லும்படி கர்த்தர் உணர்த்துகிறதுனால தான் சொல்றோம். இப்ப இந்த யூதா கூட இப்படி பேசுறாரு, இவர்கள்னு சில பேர் சொல்றாருல்ல, அப்பனா எங்களே குத்தி பேசுறாருன்னு சொல்லுவாங்களா? எதுக்கு அப்புறம் இப்படி சொல்றாரு? அவரு அவங்க மேல உள்ள அக்கறையினால சொல்றாரு, நீ திருந்தணும்னு சொல்றாரு. எல்லாருக்கும் கிடைக்க சிக்ஷை உனக்கு கிடைக்கலன்னா நீ பிள்ளையா இல்ல, கர்த்தருனை வேசி பிள்ளையா நினைச்சு நடத்துறாருன்னு அர்த்தமா? இப்ப எல்லாரையும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, திருத்துறாரு, சரி பண்றாரு. உன்னை மட்டும் சரி பண்ணல என்ன அர்த்தம் சொல்லு? உன்னை மட்டும் சரி பண்ணல என்ன அர்த்தம் சொல்லு? உன்னை பிள்ளையாவே கர்த்தர் நினைக்கலன்னு அர்த்தம். உன்னை திருத்தலன்னா உன் பிள்ளையாவே நினைக்கல.
அப்படிதான் வசனம் சொல்லுது. உன்னை பிள்ளையா நினைப்பதனால தான் உன்னை திருத்துறாரு அவரு, உனக்கு போதிக்கிறாரு அவரு. நீ கீழ்ப்படியா கீழ்ப்படிய மாட்டியான்னு போதிக்கிறாரு. இப்படிலாம் செஞ்சு பார்த்துட்டு கீழ்ப்படியாத பொழுது தான் என்ன செஞ்சிடறாரு, விட்டுறாரு, எங்கேயாச்சும் போ அப்படின்னு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு திருத்துறதே கிடையாது. அப்படிப்பட்டவங்கள என்ன செஞ்சிடறாரு, கொண்டு போயிட்டு நித்திய அழிவுக்கு அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு வச்சிருக்கிறாரு. சாத்தான் வந்து எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டிருக்கான், என்னைக்காவது தெரிஞ்சிருக்கான பார்த்தீங்களா? எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருக்கிறாங்க. உங்களை விட என்னோட அதிக பிரசங்கம் கேட்டவன் வந்தாங்க. உலகம் உண்டானதுல இருந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்களாவது ஒரு 5 வருஷம் 10 வருஷமா தான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகம் உண்டானதுல இருந்து பிரசங்கம் கேட்கிறான். எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டு திருந்தாதவன் அவனை திருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இப்படிலாம் பாருங்க, பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனவர்கள். அடுத்து 15ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, 12ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி விருந்துண்டு. என்ன செய்யறாங்களா, திருவிருந்துல பயம்லாம் இல்லை. ஐயோ நம்ம இப்படிலாம் பேசுகிறோமே, இப்படிலாம் செஞ்சோமே, மன்னிப்பு கேட்போம், திருந்துவோம், விட்டுடுவோம், ஒரு புது வாழ்க்கை வாழ்வோன்ற பயமே இல்லாமல் விருந்து, அந்த விருந்தை உண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். என்ன செய்கிறாங்கன்னு சொல்லுங்க, தங்களை தாங்களே. எனக்கு பாஸ்டர்லாம் தேவையில்லை, எனக்கெல்லாம் தெரியும், எப்படி வாழணும்னு தெரியும், எப்படி பேசணும்னு தெரியும், எப்படி நடக்கணும்னு தெரியும். எனக்கு யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியமே. நானே ஆடு நானே மெய்ப்பன். அவங்களுக்கு யார் சொல்லுங்க, அவங்களே ஆடு அவங்களே மெய்ப்பன். யாருடைய வார்த்தையும் கீழ்ப்படியதே கிடையாது, யாருடைய புத்தியும் கேட்பதே கிடையாது. சில பேரெல்லாம் நம்ம கவனித்து பார்த்துட்டு அவங்களாம் நீண்ட நாட்களாய் புத்தி சொல்லப்பட்டும் அந்த புத்தியை ஏற்றுக்கொள்ளாமல் அத்தனை பேருடைய புத்தியும் அசட்டை பண்ணுறதுனால தான் அவங்கள என்ன செய்கிறோம், இது களை அப்படின்னு பிடிங்கட்ட வைக்கிறோம். எதனால் களைன்னு பிடுங்குறோம், நம்ம நீண்ட நாளாக கவனிச்சுட்டு வரோம். சில பேர்லாம் நான் ஒரு 7 வருஷமாக கவனிச்சிருக்கிறேன், சில பேர் ஒரு சில வருடங்களாக கவனிக்கிறேன். அவங்களாம் என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, மாறுறாங்களா, இத்தனை பேர் புத்தி சொல்லி மாறுறாங்களா, இத்தனை பேர் புத்தி சொல்லி மாறுறாங்களா, திருந்துறாங்களா, அப்படி கவனிச்சுட்டே வரும். இல்லை, இருக்க அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய பாவத்தில் பலத்து கொண்டே போகிறாங்க. அதாவது நம்ம பேசுகிறதெல்லாம் தப்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னாக்க கர்த்தர் ஒன்றுமே செய்யல, நம்ம செய்கிறதெல்லாம் தப்புன்னு ஆரம்பிச்சிட்டாங்க, நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பயமே இல்லை அவங்களுக்கு. என்ன இல்லை, கடவுள் பயமே. இப்படி கடவுளை பற்றி பேசுகிறோமே, கடவுள் வசனத்தை பற்றி பேசுகிறோமே, ஏன்னா அன்பிலிருந்து விழுந்து போயிட்டாங்க. அன்பே இல்லை, அன்பு இல்லாதனால தான் பேசுகிறாங்க. அப்படி கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம்னா காரணம் என்ன, அன்பு இல்லை, அன்பிலிருந்து விழுந்து போயிட்டாங்க. இப்போ அதனால தான் யூதா சொல்றாரு, நீ அன்பிலே காத்துக்கொள், அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, அன்பிலே காத்துக்கொள்ளுங்கள். தேவன் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை கெடுப்பதற்கு யாரு முயற்சி பண்ணினாலும் இடம் கொடுக்காதீங்க, அதை காதால கேட்காதீங்க. நீங்க இடம் கொடுத்து கர்த்தர் மேல வச்சிருக்கிற அன்பை மட்டும் விட்டுறாதீங்கன்றாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்ற விஷயம் புரியுது? அல்லேலூயா. இப்ப தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள் அப்படின்றாரு. இவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வசனத்தை மட்டும் படிக்கிறோம், இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போனவர்களுமா இருக்கிறாங்களாம். இதை விட ஒரு பெரிய விளக்கம் யாராவது கொடுக்க முடியுமா? எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்குறா பாருங்க. எப்படி இருக்கிறாங்களா அவங்க, எப்படி இருக்கிறாங்க, காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகம். நல்ல கவனிங்க, தண்ணி உள்ள மேகத்தை காற்று அவ்வளோ சீக்கிரமாக தள்ளிட்டு போயிட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட தண்ணி உள்ள மேகத்தையே காற்று தள்ளிட்டு போயிடுது. தண்ணீரற்ற மேகம்னா சொல்ல வேணும், காற்றுல பறந்து போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிலைச்சிருக்காது, ஒரு இடத்துலையும் மழை பெய்யாது. ஏன்னா தண்ணி இல்லை. ஒரு மனுஷனுக்கு லாபகரமாக இருக்க மாட்டாங்க, கர்த்தருக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. அவங்க காத்தால் அடிபட்டு அலைகிறது போல இங்கே அலைஞ்சிட்டு தான் இருப்பாங்களே தவிர ஒரு ஸ்டடி மைண்டட் மனுஷனாக இருக்க மாட்டாங்க, ஒரு தெளிவான புத்தி இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்றாரு. இங்கே சொல்கிறார், காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களாக இருக்கிறாங்கன்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, இலை உதிர்ந்து, அப்படி ஒரு கற்பனை பண்ணிங்க, ஒரு மரம் இருக்குது, இலை உதிர்ந்து பழமே இல்லாமல் கனியற்று 2 தரம் செத்து. எப்படி 2 தரம், எப்படி செத்தாங்க 2 தரம்? உலகத்தாரா இருக்கும்போது பிடிங்கிட்டு வந்து கிறிஸ்தவத்தில் நட்டோம், ஒரு தூரம் அங்கே செத்து இங்கே வந்து பிழைச்சாங்க. எல்லாம் கவனிங்க, உலகத்தாரா இருக்கும்பொழுது அங்கே பிடுங்கணும், அங்கே அந்த உறவை அறுத்துட்டு சாகடிச்சு கொண்டு வந்து பிழைக்க வச்சோம். இப்போ இங்கே இருந்து என்ன செய்கிறாங்க, பிடுங்கிட்டு போயிட்டு மறுபடியும் உலகத்தில் நட்டுக்கிட்டாங்க. ஒரு தடவை செத்தாச்சு, இங்கே 2வது தடவையும் செத்தாச்சு.
இப்போ என்னாச்சு? இங்கேயும் வேறு இல்லை, இங்கேயும் வேறு இல்லை. வேறற்று போன மரங்களை போல இருக்கிறாங்க. வேறற்று போன மரங்கள். இப்போ அந்த கிறிஸ்தவத்தில் அந்த அன்பே ஃபுல்லாக தணிஞ்சு, ஆண்டவர் மேலே அந்த அன்பு இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், பக்தி இல்லாமல், பயம் இல்லாமல் அப்படி போயிட்டாங்க அப்படின்றாரு. இன்னுங்க நம்ம வேகமாக படிப்போம். அப்புறம் என்ன சொல்கிறாரு? தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க சொல்லுங்க? எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க? தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும். அவங்க எப்படி இருக்கிறாங்க? கடல் அலையை போல இருக்காங்க. எத்தனை உதாரணம் பாருங்க. எப்படி இருக்காங்க அந்த மனுஷர்கள்? எப்படி இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் சொல்ல எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க? எப்படி இருக்கிறாங்க? மேகத்தை போல இருக்கிறாங்க. மரங்களை, வேறற்ற மரத்தை போல இருக்கிறாங்க. இங்க சொல்றாரு கடல் அலையை போல இருக்கிறாங்க. மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களை போல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ரூட் கடவுள் போட்டு வச்சுதான் அந்த ரூட்ல ஓடவே இல்லை. அவங்க கடவுள் நியமித்த ஓட்டத்திலே ஓடல. அவங்க மார்க்கந்தப்பி இங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க. எந்த லட்சியமும் கிடையாது. எதுக்கு சர்ச்சுக்கு வந்த தெரியல. எதுக்கு சர்ச்சை விட்டு போனேன் தெரியல. அங்க எதுக்கு போய் அங்கே உட்காந்துருக்கிற தெரியல. மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். அப்படி இதை விளக்குறது தான் இவ்வளவு விஷயம் சொல்றாரு அவரு. 4 எடுத்துக்காட்டு சொல்றாரு. 1, அவங்க காற்றில் அடிபட்டு அலைகிற மேகத்தை போல இருக்கிறாங்க, அலைஞ்சிட்டே இருக்கிறாங்கன்றாரு. 2வது என்ன சொல்றாரு அப்படின்னா, வேறற்ற மரங்களை போல இருக்கிறாங்க. கனியே இல்லை, நல்ல குணம்லாம் போயிடும். கனி இல்லாத மரத்தை போல இருக்கிறாங்கன்றாரு. செத்த மரம் போல இருக்கிறாங்கன்றாரு. 3வது என்ன சொல்றாருன்னா, அவங்க நுரைத்தள்ளுற கடல் அலை போல இருக்கிறாங்க அப்படின்றாரு. அவமானங்களை நுரைத்தள்ளுற கடல் அலை. கடல் நுரைய தள்ளுறது போல இவங்க அவமானத்தை நினைச்சிடுறாங்க, தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. கடல் அலையை போல இருக்காங்கன்றாரு. 4வது சொல்றாரு, மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களை போல இருக்கிறாங்கன்றாரு. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளிலே வைக்கப்பட்டிருக்குதுன்றாரு. பாருங்க, ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல கூட இவர்கள்னு வருது, அதை மட்டும் படிச்சிடலாம். 14ஆம் வசனம் படிங்க. ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் எவர்களை குறித்து இந்த வரப்போகிற இந்த கர்த்தருடைய அன்பிலிருந்து விழுந்து போனவர்களை குறித்து சொல்றாராம். என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரா? வரப்போறாரு. 16ஆம் வசனத்தில் மட்டும் இருக்குது இவர்கள்னு. அடுத்து 19ஆம் வசனத்தில் இவர்கள் இருக்குது. இதை மட்டும் படிச்சிடலாம். படிங்க. 16ஆம் வசனத்தை படிங்க. இவர்கள் எல்லாம் சொல்லுங்க. இவர்கள் எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா இல்லையா? படிங்க. பின்னாடி இருந்த அர்த்தம் படிங்க. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும். யார் சொல்லுங்க? முறுமுறுக்கிறவர்களும், அப்புறம் முறையிடுகிறவர்களும், அப்புறம் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களும், அப்புறம் இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். நீங்க இதெல்லாம் அடையாளம் பாருங்க. இருமாப்பா பேசும். அடுத்தது தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இவங்களை ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றாரு. என்னென்னலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா, முறுமுறுக்கிறவங்களாம் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, அது என்ன இவருண்ணா. வீட்டில் கூட சில நாளில் குழம்பு நல்லா இருக்கும், சில நாள் குழம்பு நல்லா இருக்காது. எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துட்டே இருந்தால் எப்படி இருக்கும் மனைவிக்கு? கட்டின மனைவிக்கு ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? நல்லா இருக்கான்னு சொல்லாத வீட்டில் மனைவிக்கு நல்லா சமைச்சு தர மனசு வருமா? ஆண்டவரை பற்றி முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. ஆமாம், என்ன நடந்துச்சு, போனுச்சு, வந்துச்சு, முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும். யார்ட்டையாவது எதையாவது சொல்லி முறையிட்டாதான் உங்களுக்கு மனசு ஆறு பாருங்க. எதையாவது சொல்லணும், முறையிடணும். அவர் செஞ்சது சரியா சொல்லு, இவர் பண்ணது சரியா சொல்லு. முறையிடுகிறவர்களும். அப்புறம் சொல்றாரு, அவங்க கர்த்தருடைய விருப்பத்தின்படி நடக்காம தங்களுடைய இச்சையின்படி நடக்கிறாங்களாம். எப்படி நடக்கிறாங்க? தங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செய்யறாங்க. கர்த்தருக்கு என்ன பிடிச்சுன்னு கேட்க மாட்டாங்க. தனக்கு என்ன பிடிச்சிருக்குது, என் மனசுல எது சரின்னு படுது, கர்த்தருடைய மனசுல எது சரின்னு படுன்னு பார்க்க மாட்டாங்க. தங்களுடைய இச்சையின்படி நடக்கிறவர்கள். இவருடைய வாய் எப்படி பேசுமா? இருமாப்பா பேசுமா. அப்புறம் என்ன செய்யும்? தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வாங்களாம். அதாவது இவங்க பேசணுங்க,
தன்னை புகழ்ந்து பேசணும். அதனால் உன்னை வந்து நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உன்னை போல யாரும் கிடையாது பிரதர் அப்படின்னு உன்ட்ட சொல்கிறாங்கன்னா உன்ட்ட முகஸ்துதி பேசுகிறான்னு காரணம் என்ன? உன்னை புகழ்ந்து பேசுவதற்கு இல்லை, அதுக்கப்புறம் தன்னை புகழ்ந்து உன்ட்ட சொல்கிறதுக்கு தான் உன்னை தக்க வைக்க உன்கிட்ட முகஸ்துதி பேசுகிறாங்கன்றாரு. அதுக்கப்புறம் 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்பட நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். எந்த நாட்களில் தோன்றுவாங்களா? கடைசி நாட்கள் யார் தோன்றுவாங்கன்னு சொல்கிறாரு? பரியாசக்காரர் தோன்றுவாங்களாம். எப்படி அவங்க பரியாசக்காரர்னா யாரு? தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு பிடித்தமானதை செய்யாமல் தங்களுக்கு பிடித்ததையே செய்கிறவர்கள். இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா பைபிள் சொல்லுதாங்க. இந்த பாஸ்டர் தான் எடுத்து வச்சுட்டு பேசுகிறாருங்க. வசனத்தை அவருக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்கிறாருங்க. நானும் வளைச்சிக்கிறேன், உள்ளது தானே சொல்கிறேன். நான் இதை வளைச்சி ஏதாவது பேசுகிறேன், நீங்கள் இல்லைனா வந்து பிரசங்கம் பண்ணுங்க. இந்த வசனத்தை வேறு எப்படி உங்களுக்கு எதுவும் வளைச்சேன் பேசுங்களேன் பார்ப்போம். கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி, அந்த இச்சை கூட எப்படி இருக்குது? துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். அவங்க வேலை என்ன தெரியுமா? பரியாசம் பண்ணுறது தான். பரியாசம் பண்ணுறது தான் வேலையை. பரியாசம் என்னன்னு தெரியுமா? தெரியாதா உங்களுக்கு? அது கூட தெரியுமா தெரியாதா? பரியாசம் பண்ணுறது தான் தெரியுமா தெரியாதா? கிண்டல் கேலி இதெல்லாம் அடங்கியது தான் பரியாசம். பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. 19ஆம் வசனத்தை படிங்க, எல்லாரும் படிங்க. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும். என்ன மாதிரி ஆட்கள் சொல்லுங்க? இவங்க எப்பாத்தாலும் பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடுற ஆட்கள். சில பேர்லாம் நான் எத்தனையோ வருஷம் இழுத்து பிடிச்சி பார்த்துருக்குறேன். இழுத்து பிடிச்சி தப்புன்றது அப்புறம் தான் உணர்ந்தேன். நான் என் வாழ்க்கையிலேயே அப்படி தான் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம், ரொம்ப நாள் பண்ணிட்டு நம்ம இழுத்து பிடிச்சதான் மகா தப்பு அப்படின்னு யோசித்தேன் நான். ஏன்னா அவங்க 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 யார்? அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரிந்து போகிறவர்கள். அவங்க பேர் என்ன சொல்லுங்க? பிரிந்து போகிறவர்கள். ஜென்ம சுபாவத்தார். என்ன சுபாவத்தார் சொல்லுங்க? சுட்டு போட்டாலும் ஜென்ம சுபாவம் மாறாது. நானாக தான் இருப்பேன். சில பேர்லாம் 7 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தாங்களோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தாங்களோ, இன்னைய வரைக்கும் மாறாமலே இருக்கிறாங்க. அப்படியே இருக்கிறாங்க. சுபாவ மாற்றமே அடையல. உலகத்தாரை போலவே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டெக்டிக்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு சில ஃபார்முலாஸ், அவங்களுக்குன்னு சில லைஃப் ஸ்டைல், அதை விட்டு மாற்றிக்கவே இல்லை. அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பிடிச்ச மாநிலம் இல்லை. எனக்கு எதெல்லாம் லைஃப் ஸ்டைல் நான் வச்சிருக்கணும்னா இது இப்படி தான், நான் இப்படி தான், நீங்கள் என்ன புரிஞ்சிங்க, நான் இப்படி தான், நீங்கள் என்ன புரிஞ்சிங்க. கர்த்தர் சொல்லுவாங்க போல் இருக்கு. ஆண்டவர் நான் இப்படி தான், நீங்கள் என்ன புரிஞ்சிங்கம்பாங்க போல் இருக்கு. அவங்கள பார்த்து வசனம் சொல்லுது, ஜென்ம சுபாவம் மாறாதவர்கள், ஜென்ம சுபாவத்தார், ஆவி இல்லாதவர்கள். என்ன இல்லாதவங்க சொல்லுங்க? 3வது கேட்டகரி. பாருங்க என்னென்ன கேட்டகரி சொல்லுங்க? பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுபாவத்தார், ஆவி இல்லாதவர்கள். ஒரு ஆள் பிரிந்து போகிறோன்னு சொன்னாலே அனுப்பி விட்டுருமா. ஒரு அருமையான ஊழியக்காரர் சென்னையில் இருக்கிறார். அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. உங்கள் சபையில் யாராவது ஒரு ஆள் சர்ச்சை விட்டு போகிறோன்னு சொன்னால், அந்த செய்தி உங்கள் காதுக்கு வந்துருச்சுன்னா, நீங்கள் முந்திக்கிட்டு அந்த ஆள்கிட்ட சொல்லி சர்ச்சை விட்டு போங்க பிறகு அனுப்பி விட்ருங்க அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஐயோ பாவம், அவனை இழுத்து பிடிச்சேன்னா இன்னும் 10 பேரை சித்தி இழுத்துட்டு போயிடுவான். அதுக்கு பதில் ஒரு ஆளாக இருக்கும் பொழுதே டாட்டா சொல்லி அனுப்பி விட்டுருங்க. அந்த ஒரு ஆளை காப்பாற்றுறேன்னு 10 பேரை இழந்துடாதீங்க அப்படின்றாரு. பிரிந்து போகிறவர்கள். அப்புறம் ஜென்ம சுபாவத்தார். அதுக்கப்புறம் ஆவி இல்லாதவர்கள். இப்படிலாம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்றாரு பிரியமானவர்களே ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, நீங்களோ பிரியமானவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நீங்களோ. பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்களேன். நேரம் கடந்தா கூட பரவாயில்ல. நீங்களோ பிரியமானவர்களே. நீங்க அந்த கூட்டத்தில் நீங்க கிடையாது, நீங்க பிரியமானவர்கள். உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு, உங்க மேல அது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறாரு. அவர் சொல்றார், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்பிக்கை, விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து என்ன செய்றாரு? அவரு இன்ஸ்ட்ரக்ஷனை துவங்குறாரு. என்ன சொல்றாரு? எனக்கு பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே. இந்த பிரிந்து போன ஆட்கள், இவர்கள் சொன்னார்ல, அவங்களாம் வேற ஆட்கள். அந்த லிஸ்ட்ல நீங்க கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, அந்த லிஸ்ட்ல நீங்க
கிடையாது. நீங்க யாரு? நீங்க பிரியமானவர்கள். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரா, பாஸ்டர் சொல்றாரா? ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசியை பார்த்து பிரியமானவர்கள் சொல்லுகிற அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளணும். உங்களை பார்த்து டென்ஷன் ஆகக்கூடாது பாஸ்டர். அப்ப எந்த அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளணும்னு பார்த்துங்க. உங்களை பார்த்து என் பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியன்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையும் செயல்பாடும் கிரியைகளும் இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, என் பிரியமானவர்களே, நீங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? நீங்க செய்ய வேண்டிய வேலை, உங்க விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க, நம்பிக்கையை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அவங்க ஏன் அப்படி ஆனாங்க தெரியுமா? இதை செய்யாததுனால அப்படி ஆயிட்டாங்க. நீ அப்படி ஆகக்கூடாதுன்னா நீ உன் நம்பிக்கை என்ன செய்ய? உறுதிப்படுத்து. உன் நம்பிக்கை உறுதிப்படுத்து. அப்புறம் என்ன செய்ய? பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. ஜெபத்தை விடாத. கர்த்தரை தேடுற அனுபவத்தை விடாதன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள் அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருன்றாரு. விசுவாசத்தை உறுதிப்படுத்து, ஆவியில ஜெபம் பண்ணு, அன்பிலே காத்துக்கொள், நித்திய ஜீவனுக்காக காத்திரு, இரக்கத்தை பெற காத்திரு. அப்புறம் சொல்றாரு, நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்கணும்ன்றாரு. என்ன சொல்றாரு? பகுத்தறிவு இருக்குதா? பகுத்து அறிகிற அறிவு. எச்சொல் யார் யார் வாய் கேட்பினும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கேட்டதெல்லாம் நம்பக்கூடாது. அப்படி நம்புவோனா நீ குழந்தை பிள்ளையை விட மோசமான ஒரு நபர்னு அர்த்தம். உனக்கு பகுத்தறிவே இல்லை. யார் எதை சொன்னாலும் பகுத்து ஆராய்ந்து பார். இது சரியா? வேதத்தின்படி சரியா? அவர் பேசுற வார்த்தை சரியா? அவர் சொல்றாரு, பகுத்தறிவு உள்ளவராக இருங்க. யார் இதை சொல்ல நம்பிட்டு இருக்காதீங்க. வசனத்தின்படி அவங்க சொல்ற காரியம் கரெக்டானு பாருங்க. அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும்? அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும்? தப்பித்து கொள்ள முடியும். அப்புறம் சொல்றாரு, சிலருக்கு இரக்கம் பாராட்டுங்க. எல்லாருக்கும் கிடையாது. பலருக்கா சிலருக்கா? எல்லாம் சொல்லுங்க. சிலருக்கு. என்னங்க வசனம் தப்பா ஆயிட்டாங்களோ? இரக்கத்தை எல்லாருக்கும் தானே காட்டணும். அது என்ன சிலருக்குன்றாரு? படிக்க முடியுதா இல்லை? யோசிக்கிறோமா இல்லையா? அதனால் பலருக்கு தானே இறக்கம் காட்டணும். சிலருக்கு இறக்கம் காட்டி, சில பேர் இறக்கம் காட்ட முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. சிலருக்கு இறக்கம் காட்டி, இறக்கம் பாராட்டி, அப்புறம் என்ன சொல்றாரு? சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள்ன்றாரு. உங்க மாம்ச இச்சை, மாம்ச எண்ணங்கள், மாம்ச செயல்பாடெல்லாம் வெறுத்து தள்ளுங்க அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? வழுவாதபடி தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக முடிக்கிறார். ஆமேன். நீங்க எப்படி தீர்மானிக்கணும்? தேவனுக்கு முன்பதாக எப்படி தீர்மானிக்கணும்? வழுவாம நிற்கணும். வாயை திறந்த சொல்லுங்க, வழுவாம நிற்கணும். வழுக்கிக்கிட்டு போன ஆளாக இருக்கக்கூடாது. வழுக்கிக்கிட்டு போன ஆள் இருக்கக்கூடாது. கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கக்கூடாது. வழுவாதபடி நீ நிற்க வேண்டும். இரண்டாவதாக அவர் சொல்றாரு, மகிமையுள்ள சன்னிதானத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். மிகுந்த மகிழ்ச்சியோடு நிற்க வேண்டும். மாசற்றவர்களாய் நிற்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. வழுவாமல் நிற்க வேண்டும். மகிமையுள்ள சன்னிதானத்துக்கு முடி நிற்க வேண்டும். மிகுந்த மகிழ்ச்சியோடு நிற்க வேண்டும். மாசற்றவர்களாய் நிற்க வேண்டும். அப்படி நிறுத்துகிற தேவனுக்கு முன்பாக நீங்க வாழ வேண்டும். தேவனுக்குள்ள உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருப்போம்.